ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனு இருக்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபிங்க. அதாவது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை ஒரு பேன் ஏஷியன் ரெஸ்டாரண்ட்லேயோ போனால் எப்பொழுதுமே ரொம்ப ஃபேவரட்டாக நம்ம ஆர்டர் பண்ணுற ஒரு ஸ்டார்டர் தான் அது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்ட், ஸ்ப்ரிங் ரோல்ஸ். இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸை ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ண முடியுமா? அதே ஷேப், அதே ஃபில்லிங்கில், அதே மாதிரி ஒரு பஞ்சியாக பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா? அதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸோ இல்லை வாண்டனுக்கோ நம்ம பண்ணுறப்போ அதோட ஒரு சாஸ், ஒரு டிப் கொடுப்பாங்க. அதாவது ஹாட் கார்லிக் சாஸ். அது ரொம்ப ஃபேவரட். அது ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அதையும் ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டோடு பண்ணுறோம். அதான் நீங்கள் இந்த மெனுவில் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வித் ஹாட் கார்லிக் சாஸ். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு recipecheckr. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸோட ஃபில்லிங், அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி அதை எடுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது அந்த ஹாட் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறோம். ரெண்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து அந்த ஷீட், அதாவது அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸோட ஸ்கின்னை வந்து அந்த டோ வந்து பண்ணி அது ஃபுல்லாக பேசிக்காக காட்ட முடியும். பட் இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸோட ஷீட்ஸ் கிடைக்குது. ஏன், ஸ்ப்ரிங் ரோல்ஸே கூட ரெடிமேடாக கிடைக்குது. அப்போது அந்த ஷீட்ஸ் வந்து நம்மளே பண்ணுறது அடிஷ்னல் ஒர்க் தான். அதனால் நான் இன்றைக்கி அதை மென்ஷன் பண்ணல. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு சில உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப பண்ணணும், அதையும் நீங்களே பண்ணணும்னு நினச்சா இன்னொரு வீடியோ நம்ம பின்னாடி போஸ்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெடிலி அவைலபிள் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி சூப்பர் மார்க்கெட்டில் ரெஃப்ரிஜிரேஷன்லேயும் ஃப்ரோசன்லேயும் இது ஈஸியாக கிடைக்குது. சிம்பிளாக வாங்கி ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதில் முக்கியமே அந்த ஃபில்லிங்கும் அந்த சாஸ்க்குள்ள மெட்டீரியல்ஸ் தான். வாங்க, அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்குள்ளே ஃபில்லிங்கை நம்ம பண்ணிடுவோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு பேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துங்க. மெயினாக வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸில் வந்து நம்ம அந்த கரெக்டான ஒரு பஞ்சி டேஸ்ட் கொடுக்குறதுக்கு வந்து அந்த சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ரெடிமேட் சில்லி பேஸ்ட் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் சில சமயம் இது அவைலபிளாக இல்லை அப்படின்னாங்க. அதாவது சைனீஸ் சில்லி பேஸ்ட், அதாவது வந்து சில்லி சாஸ் கிடையாது, சில்லி பேஸ்ட். ஸோ இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரெடிமேடாக தான் யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து இந்த மிளகாயை ஹாட் வாட்டரில் வேக வச்சு அதை அரைச்சி அதை குக் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அந்த சில்லி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு நீங்களே பண்ணணும்னு நினச்சா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதை ஒரு தனி வீடியோவை நம்ம இல்லை ஒரு ஷார்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சூடானோடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் பூண்டு, நல்ல பொடியாக ஒட்டி வச்சுருக்கிற பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக வெட்டி வச்சுருக்கிற செலரி. இதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த இஞ்சி அதே மாதிரி அந்த பூண்டு, இது ரெண்டில் இருக்கிற அந்த பச்சை வாசம், அந்த ரா ஃப்ளேவர் பண்ணோன்னே நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஆனியன், அதில் ஒரு ஜூலியன்ஸ் மாதிரி நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆனியன் வந்து கலர் மாறாமல் பட் அதே அளவுக்கு கொஞ்சம் நல்ல சாட்டை ஆகி, அதாவது அந்த மாதிரி ஒரு மாதிரி வதங்கி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அந்த துணி மாதிரி ஒரு மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் போயிருக்கிறப்ப இதான் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற குடமிளகா 2 இருக்குது, கேப்சிகம், அதேமாதிரி க்ரீனும் யூஸ் பண்ணலாம், ரெட்டும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம போட்டிருக்கிற கேப்சிகம், அதாவது அந்த குடமிளகா வந்து நல்ல ஓரளவு வதங்கினோடனே நம்ம அதே மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், அதே மாதிரி கேரட். இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு வந்து இந்த கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கட்டிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சில்லி பேஸ்ட், இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சில்லி பேஸ்ட் தான். இது வந்து எல்லா
க்ராசரி ஸ்டோர்லேயும் ஜென்ரலாக சில்லி பேஸ்ட்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரை ஸ்பூன், இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் ஒரு அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃபைனலாக நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் தூவி இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ப்ரிங் ரோலுக்குள்ளே ஃபில்லிங் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை இனிமேல் எப்படி அழகாக அந்த ஷேப்பில் ஷீட் பண்ணி அதை வந்து நம்ம ரோல் பண்ணி அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்து வந்து இந்த சாஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாட் கார்லிக் சாஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துட்டு நம்ம இம்மீடியட்டாக ஸ்ட்ரைட்டாகவே அது குக்கிங்க்கு போயிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பவுல் அளவுக்கு தான் நான் ஹாட் கார்லிக் சாஸ் பண்ண போகிறேன். ஒரு டிப்பு தான் அது. ஸோ ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்குவோம் இன்றைக்கி. ஜென்ரலாக வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆர்ட். ஏன்னா நம்ம இந்த ரீஃபைண்டுன்னு போயிட்டோம் அப்படின்னா இது மோர் லைக் அ குக்கிங் மீடியம் தான், ஆயில் இல்லை. அதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். பட் ஆனால் எல்லா ஆயில் நம்ம பேஸாக யூஸ் பண்ணுறப்போ அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு டிஷ்ஷில் ஆட் பண்ணுறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த கடலெண்ணெய் வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குக்கிங்காகட்டும் ஒரு ஃப்ரையிங் எல்லாத்துக்குமே கடலில் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்டென்சிவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி கடல் எண்ணெய், அதோட ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஆயில் லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை வெட்டி வச்ச பூண்டு, அதே அளவுக்கு அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பொடியாக வெட்டின செலரி, அது லைட்டாக கொஞ்சம் அந்த வதங்கி அந்த பூண்டோட அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற ஒரு அரை ஆனியனை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வெங்காயம் வந்து கரெக்டாக கொஞ்சம் வெந்து அந்த லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு தெரியும் அந்த சாட்டே ஆகிறப்போ. அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஸோ அது அழகாக இந்த மாதிரி சாட்டாகி நல்ல ஒரு ஆயில் செப்பரேட் ஆகி வரப்போ ஒரு பவுல் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது ஒரு ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பாயில் வந்துருச்சு. இப்போது ஒரு 2 பிஞ்ச் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு ஃப்ளேவருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை போட்டு அழகாக இந்த திக்காய் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஹாட் கார்லிக் சாஸ். ஸோ ஒரு அருமையான டிப் இது. ஸோ இது இப்போ ரெடி.
இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அது. அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபில்லிங் ரெடியாக இருக்குது, ஆறி இருக்குது. இப்போ அதை நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி இதோட நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஸ்ப்ரிங் ரோல் நம்ம ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடாய் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதில் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். மந்த்ரா கடலை தான் யூஸ் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் ரோலை. ஸோ இந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறப்பவே நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோலை ஷீட்ஸில் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ண ஃபில்லிங்கை வச்சு அழகாக எப்படி ரோல் பண்ணி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி ரெடிமேடாக இருக்கிற ஒரு அவைலபிளாக இருக்கிற ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெடிமேடாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ்னே கிடைக்குது. ஸோ இது ஃப்ரோசனில் கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறப்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் வெளியே வச்சு இது அழகாக எடுத்துடலாம். ரொம்ப தின் ஷீட்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது இதை நீங்களும் இதையும் வீட்டிலேயே பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது பிளெயின் மைதா ஃப்ளார் தான், ஒன்றும் பெரிய ஒரு ரெசிபிஸ் ஒன்றும் கிடையாது. பட் இதில் ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இது ரெடியாக கிடைக்கிறதுனால ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த சாஸ் பண்ணிவிட்டால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதான் ஐடியா. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஷீட்ஸ் தெரியணும் அப்படின்னா அது தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அப்படி வேணும்னா கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஷீட்ஸ் யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ஒரு பைட் சைஸாக வேணும் அப்படின்றதுனால இதை இப்போ நாளாக நான் கட் பண்ணி அதில் தான் நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஷீட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம காட்டின மாதிரி 4 கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக ஒரு பாம் ஷேப் சைஸில் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் ஈஸியாக இப்போ நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம எடுத்துடலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிற ஷீட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து அந்த அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தின்னாக ஒரு அந்த ஷீட் தான் வந்து அந்த வெளியில் இருக்கிற ரேப் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுறேன், நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஜஸ்ட் மைதா ஒரு பிளெயின் ஃப்ளாரை டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒட்டாது. ஏன்னா சில சமயம் இது இந்த ஒட்டிடும். ஏன்னா நம்ம வந்து இந்த மைதா வாட்டரில் தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம். அது வெளியில் பட்டுதுன்னா ஒட்டிடும், நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைதாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ ரெடி. இதெல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோலை மடிச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் எடுப்போம் ஃபில்லிங்கு, எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வைங்க. வச்சு ஒரு ஈவன் சைஸாக வர மாதிரி நல்ல ஒரு எந்த லெங்க்த் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 சைடும் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிடுவோம். மடிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா இருக்கு இல்லையா, அந்த பேட்டர் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்போ அந்த மைதாவும் சேர்ந்து எந்த இடத்துல நம்ம ஒட்டுறோமோ அது அழகாக ஒட்டிடும். இப்படி அழகாக ஒரு நைஸாக ஒரு ஸ்ப்ரிங் ரோல் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் அழகாக இப்போது நம்ம மடித்து இதை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அழகாக அந்த ஸ்ப்ரிங் ரோலை நம்ம ஃபில்லிங் வச்சு ஃபோல்டு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மீன் டைம் நம்ம கடாயில் வச்ச ஆயிலும் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மீடியத்தோட ஹையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து உள்ளே ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம் ஃபில்லிங். மேலே இருக்கிற அந்த ரேப் மட்டும் நமக்கு குக் ஆனால் போதும், ஃப்ரை ஆனால் போதும். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 5 ஒரு 6 உங்கள் கடாய் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே நமக்கு குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வெளியில் மட்டும் ஜஸ்ட் லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் நம்ம அதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயினரில் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம அழகாக நம்ம அந்த டிப்போட நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்ப்ரிங் ரோல் வித் ஹாட் கார்லிக் சாஸ் இது எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். அந்த ஃபில்லிங்குள்ள ப்ராசஸ் அதே மாதிரி அந்த சாஸுக்குள்ள ப்ராசஸ் ரெண்டு தான். அந்த டிப் ரெண்டு தான் மெயினு. ஸோ அது ரெண்டும் நீங்கள் பண்ணியிருக்கோம். இது என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா இந்த 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன்று வந்து அந்த சில்லி பேஸ்ட், அது வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அந்த சாஸ்க்கு அது ரொம்ப கீ. அதே மாதிரி
அந்த பேஸ்ட்ரி வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ரெடிமேடாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அது நம்ம பண்ணல. பட் அதை முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே இது நம்மளே பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரெண்டாவது இன்க்ரீடியன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளாலே பண்ண முடியும். முக்கியமாக கடல் எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டே தனி. இது வரைக்கும் பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.